சும்மாவே இருக்குமே தருமபுரியிலேருந்து சில் அவுட் பண்ணலான்னு நாங்கள் இப்போ ரீசெண்டாக வந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா பரவச உலகம். தருமபுரியிலேருந்து ஜஸ்ட் 100 கிலோமீட்டர் நியர்பைல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த வாட்டர் தீம் பார்க் தாங்க இந்த பரவச உலகம். ஏங்க சில் அவுட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ்னே நான் சொல்லுவேன். சேலத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு 15 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா மல்லூரில் இருக்கக்கூடியது தான் இந்த பரவச உலகம். டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 750 சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கேயே லாக்கர் ஃபெசிலிட்டி, ஃபுட் கோர்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கு. வேணுன்றவங்க நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் தீம் பார்க்கில் ஆல்மோஸ்ட் வந்து 70 ரைட்ஸ், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், இது தனித்தனி அம்யூனிட்டிஸ் இருக்கு. வாட்டர் ரைட்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த தீம் பார்க் மார்னிங் வந்து 10 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 5 o'clock முடியுது. 2 o'clock மேலே தான் ட்ரை ரைட்ஸ் அல்டிமேட்டான ஒரு விஷயம் இருக்குங்க. அந்த வாட்டர் டான்ஸ் வந்து கீழே வந்து டிஸ்கோ லைட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட பப்ல இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஃபீலா இருக்கு. வாட்டர் ரைட்ஸ்ன்னு சொல்லும்பொழுது ஆல்மோஸ்ட் நம்மளால அனைத்து விதமான ரைட்ஸுமே கவர் பண்ண முடியுதான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் முடியலன்னு தான் சொல்லுவேன். இந்த ரைட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்ச ரைடுங்க. இந்த தண்டர் வேவ்ஸ் எல்லாம் இப்போ மக்கள் வந்து ஆரவாரப்படுத்துறாங்க. அதை பாருங்க. தண்டர் ரைட்ஸ்க்கு அடுத்தபடியா கீழே பார்த்தீங்கன்னா சப்வேக்குள்ள போற மாதிரி தண்ணி எல்லாம் அடிக்கிற மாதிரியான ஒரு ரைட்ஸ் போயிருந்தோம். அந்த ரைடுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அள்ளு விட்டுருச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்தது. நான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெருகன்ற மாதிரி தாங்க என்னோட மனசு. நான் பட்ட கஷ்டம் சொல்லக்கூடியது. நான் வாட்டர் ரைட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு மேட்டர் இருந்தது. டமால் துமில் டமுல்னு மண்டையில் தண்ணி தெறிக்க சூப்பராக விழுந்ததுங்க. ஆல்மோஸ்ட் இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக இல்லாத மாதிரி நீட் அண்ட் கிளீனாகவே இருந்தது. என்ன சொல்ல விரும்புகிறேன், வாட்டர் ரைட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்ததாக ட்ரை ரைட்ஸ் ஆரம்பித்தோம். எப்போ பார்த்தாலும் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ட்ரை ரைட்ஸில் முக்கியமானது கொலம்பஸ். அந்த கொலம்பஸ் நார்மலாக இருந்த மாதிரி தான் இருந்தது. அடுத்ததாக நிறையா ஆக்டிவிட்டீஸ் ஒவ்வொன்றாவே பண்ணோம். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஃபீல் பண்ணதை உங்களுக்கு அப்படியே காட்டுற மாதிரி. இந்த பஃபலோ ரைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் பண்ணி யூஸ் பண்ணி அதை காலையை போட்டு அடக்கினேன். கிட்டத்தட்ட 4 minutes பக்கம் அதில் ரைட்ஸ் இருந்தேன். கேட்டர்பில்லர் ரைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க வந்தால் கொஞ்சமாக சில் பண்ணுறது இருக்கும். இந்த ஒரே ஒரு ரைடில் நான் இந்த பரவச உலகத்தை விட்டே கிளம்பிட்டேங்க. அந்த அளவுக்கு அள்ளு விடக்கூடிய ஒரு வகையான ரைடு தான் நீங்கள் பார்க்கக்கூடிய ரைட்ஸ்.